மோசடி வழக்கில் சென்னையில் தலைமறைவாக இருந்த செந்தில்குமார் அவரது மனைவி ஜெயந்தி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தலைமறைவாக உள்ளவர்களுக்கு மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வலைவிரித்திருக்கின்றனர். பழனியில் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி 6 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் தம்பதி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். செந்தில்குமார், ஜெயந்தி தம்பதி சக்திவேல் சேர்ந்து நேசம் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் தொண்டு நிறுவனத்தில் வைப்பு தொகையாக பணம் தந்தால் மாதம் 2% வட்டி தருவதாக கூறி மோசடி செய்திருக்கின்றனர். மோசடி வழக்கில் சென்னையில் தலைமறைவாக இருந்த செந்தில்குமார், அவரது மனைவி ஜெயந்தி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடி வழக்கில் மேலும் தலைமறைவாக உள்ளவர்களுக்கு மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். முதலீடு செய்தால் 2% வட்டி தருவதாக கூறி மோசடி நடைபெற்றுள்ளது. பழனியில் நேசம் என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்த தம்பதி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 6 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வைப்பு தொகையாக பணம் தந்தால் மாதம் 2% வட்டி தருவதாக கூறி மோசடி நடத்தப்பட்டுள்ளது. மோசடி வழக்கில் சென்னையில் தலைமறைவாக இருந்த செந்தில்குமார், அவரது மனைவி ஜெயந்தி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நிகழார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக பழனியை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் பழனியில் ஸ்ரீ நேசம் என்ற அறக்கட்டளை நடத்தி வந்தார். இவரது மனைவி ஜெயந்தி, இவரது மைத்துனர் செந்தில்குமார் ஆகியோர் சேர்ந்து இந்த அறக்கட்டளை நடத்தி வந்தனர். இதனிடையே இவர்கள் பொதுமக்கள், அதாவது பெண்களுக்கு தேவையான, அதாவது பெண்கள் வேலை செய்யக்கூடிய தையல் தொழில், சிறு சிறு தொழில்களுக்கு பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் வருமானம் ஈட்டி தருவதாக பொதுமக்கள் மத்தியில் தெரிவித்திருந்தனர். அதே போல் கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். இதுபோல் பொதுமக்கள் மத்தியில் பரப்பி பொதுமக்களிடமிருந்து ஏஜென்ட்கள் மூலமாக வைப்பு தொகையாக 1 லட்சம் ரூபாய்க்கு பணம் அவங்களை டெபாசிட் செஞ்சாக்கும் மாசம் 2000 ரூபாய் வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட இது சென்னை, காஞ்சிபுரம், திண்டுக்கல், திருச்சி, மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் உட்பட பல ஊர்களில் பல மாவட்டங்களில் பொதுமக்களிடமிருந்து இந்த வைப்பு தொகையாக பணம் பெற்றுள்ளனர். வைப்பு தொகை பணம் பெறும் பொழுது ஒருவர் ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் என்றால் உடனடியாக அவருக்கு 50 ரூபாய் பத்திரம், 20 ரூபாய் பத்திரத்தில் இதுபோல் இவரிடம் இருந்து நாங்கள் பணம் பெற்றிருக்கிறோம், இதற்காக மாசம் இவருக்காக இவ்வளவு பணம் 2% வட்டி கொடுத்து நாங்கள் பணம் மாதம் வட்டி கொடுப்போம் பத்திரத்தில் எழுதி அதில் செந்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துள்ளார். இதை நம்பிய பொதுமக்கள் ஏராளமானோர் ஏஜென்ட்கள் மூலமாக ஸ்ரீ நேசம் ட்ரஸ்ட்ல பணம் முதலீடு பண்ணாங்க.